பாண்டியராஜன் மனைவி இப்படி பண்ணிட்டாங்களே. 80s டைம்ல டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர்னு மல்டி டாஸ்கிங் பண்ணி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினவர் தான் பாண்டியராஜன். குறைவான உயரமும் திருட்டு மொழியுமே அவரோட யுனிக்னஸா இருந்து சக்சஸ் தேடி கொடுத்துச்சு. ஆரம்பத்துல பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண பாண்டியராஜன் அவரோட அந்த 7 நாட்கள் தூரல் நின்னு போச்சு டார்லிங் டார்லிங் படத்துல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சாரு. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட சொல்லிக்காம ஓடி வந்து புது படத்துல டைரக்டரா சைன் பண்ணி ஒர்க் பண்ணாரு. அப்படி கிராண்ட் சக்சஸ் ஆன படம் தான் கன்னிராசி. அதை தொடர்ந்து ஆண் பாவம் படத்துல ஹீரோவா நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் டைரக்டரா பேர் வாங்கினாரு பாண்டியராஜன். பாக்யராஜ் பல பேட்டிகள்ல இப்பவும் பாண்டியராஜனை தன்னை விட்டு ஓடினதை பத்தி பேசதான் செய்யறாரு. இந்த நிலையில பாண்டியராஜனோட மனைவி வாசுகி ஒரு இன்டர்வியூல பேசும்போது, இத்தனை வருஷம் ஆகியும் நான் கூட எப்பவாச்சும் பாக்யராஜன்னு அவரை பேர் சொல்லி இருக்கேன். ஆனா என்னோட கணவர் பாண்டியராஜன் அவரை டைரக்டர் சார், எங்க டைரக்டர்னு தான் சொல்லுவாரு. எங்க குடும்பத்துல எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முதலாளா பாக்யராஜ் தான் வருவாருன்னு நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. பாண்டியராஜ் வாசுகி தம்பதிக்கு பிருத்திவிராஜன், பல்லவராஜன் மற்றும் பிரேம்ராஜன் 3 மகன்கள் இருக்காங்க. அதோட பிரபல தயாரிப்பாளர் அவினாசி மணியோட மகள் தான் இந்த வாசுகி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.